வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்களோட சொன்னா நாங்கள் எங்களுடைய இராவு பொழுது இந்த நிலாவை எடுத்து வச்சிருந்த நாங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் காசு கொடுத்து எடுக்க வேண்டியதில்லை. கண்டாலே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் இந்த எங்களுடைய ஸ்ரீலங்காவில் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிலாவை ஒருக்கா பார்த்து ரசிங்கோ. உண்மையில நல்ல பவர் வெளிச்சத்தோட இருக்கிறேன். பார்த்தீங்களோ எப்படி அழகா இருக்குதுன்னு சொல்லி நல்ல போர்டர் கோடெல்லாம் தெரியுது பாருங்க. அந்த சூப்பரா ஒழிச்சு கொண்டிருக்கணும். பார்க்கவே ஆசையா இருக்கு. நாங்கள் மாலை பொழுதுல இப்படி ஒரு ரவுண்ட் கட்டி சும்மா வீட்டுல இருந்து கதை கேட்குள்ள எனக்கு ஒரு அழகாக இருந்துச்சு இந்த நிலாவை பார்க்க. அப்படியே உங்களுக்கு காட்டிடுவோம்னு சொல்லி இப்ப உங்களுக்கு சின்ன வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கோ அப்படி இருக்கு. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சோமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சோமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறோம்னு சொல்லுங்க பாப்பம். நீங்க சொல்லுங்க. ஒரு சாப்பாடுல ஒரு கடலை, ஒரு பெரிய மாபெரும் கடலை அவிப்பு. இன்றைக்கு அபூரமான ஒரு கடலை அவிப்பு தானே. கடலை திருவிழா இன்றைக்கு 25 கிலோவில் ஒரு உறவுகள் கேட்டு இருந்திருக்கணும். அது எங்களுடைய அயல் கோயில்தான். உண்மையில அங்க இரவு சப்பரம் இப்ப வேட்டையாடி இரவு சப்பரத்துல சுவாமி வீதி விளம்பரைக்க வடக்கு வீதியில வச்சு கொடுக்குறதுக்காக எங்கள்ட சொன்ன இந்த கடலையை வச்சு பேக் பண்ணி போட்டு கொண்டு கோயில கொண்டே கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவ. அதே இந்த வேண்டுகோளுக்கு நாங்க இந்த கடலையில கவிக்கிறோம். என்ன கவிக்க போறோம். உண்மையில பெரிய டேசர்ல தான் கவிக்க போறோம். என்ன இந்த வீடியோ நீங்க பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியா இருக்கும். உண்மையில என்ன சொல்றது, இப்படி ஒரு என்ன மாதிரி அதை நாங்கள் செய்யறோம்ன்றதை நீங்க கண்கூடா பாருங்க. உண்மையில இதுக்கு என்ன சொல்ல போறோம்னு சொன்னா தேங்காய் சொட்டுகள் எல்லாம் போடணும். அது நாங்கள் போட இல்லை, என்னடா எல்லாம் வட்டி ஒதுக்கி செய்யலான்னு அவைக்கும் சொல்லி போட்டோம். தேங்காய் சொட்டு நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லி உண்மையில இன்ட்ரெஸ்டா பாருங்க. அடுத்தது மற்ற இன்னும் சொல்ல போறீங்க சொல்லுங்க. இந்த டெலிபோன் சில உறவுகள் எல்லாம் பேர் எடுத்து கொண்டிருக்கீங்க. சில நேரங்களில் நாங்கள் வேலை வீடியோ எடுக்கிறோம், அந்த ஓடர் வேலையெல்லாம் சில நேரத்தில் உங்களோட போன்கள் நாங்கள் ஆன்சர் பண்ண இயலாமல் இருக்கும். அப்படியே பண்ணா இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்கள் பார்த்து எடுப்போம். இல்லையண்டா கூட நீங்கள் திருப்பி பயப்படாமல் இன்னும் எடுக்கலாம், அவங்களுக்கு எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஓடருக்காக தான் நீங்கள் அடிக்கிறீங்க. நாங்கள் விஷயில சில நேரத்தில் விட்டுறோம். பயப்படாமல் நீங்கள் அடித்து கொள்ளுங்க, உங்களுக்கு அடித்து கதையுங்கோ. ஓகே, இப்ப வாங்க நாங்கள் எப்படி தடர்புடரா வேலையை செய்ய போறோம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கட வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர்வைஸ் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாங்க முதல்ல கடலையை கொண்டு தண்ணியில டேஷர்ல ஊற போடுவோம். எங்களோட பாருங்க இவ்வளவு பெரிய பாத்திரம் எல்லாம் இந்த கடலை பிராண்ட பாருங்க. நல்ல நம்புவோம் கடலையை பாத்தீங்களோ. கடலை நல்ல பெரிய கடலையா தான் வேண்டி இருக்கிறோமே. ஊற போடுவோம். என்ன ஊற போடுவோம். 25 கிலோ கடலை சொல்லி இருந்தவினம் எங்களுடைய தொட்டி அடிக்கு வந்தாச்சு. இப்ப நாங்கள் கடலைக்குள்ள தண்ணியை ஊத்தி விடுவோம். இந்த வெப்பால தான் தண்ணி விட வேணும். நாங்க நல்ல வடிவா கழுவி எடுக்க வேணும். இப்ப நாங்க ஊற விட்டு விடுவோம். எங்க வீட்டை வேறுங்கோ எவ்வளவு எங்களோட வசதியெல்லாம் இருக்கணும். ரோட்டால் காண்போது எங்களோட சகல வசதியும் எல்லாம் நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். நினைச்ச உடனே தொட்டியில் தண்ணி எல்லாம் அவ்வளவும் இருக்கு. எங்களை விட பாத்திரம் இந்த பெருசாக காட்டுக்கும். இன்னும் இருக்க ஒரே 50 அரிசி போடுற பாத்திரம் இது. அரைவாசிக்கு தண்ணி விளையாட்டு ஊறி விரத்தானே வேணும். கடலை காணுமா தண்ணி. இது இப்ப நாங்க தண்ணியெல்லாம் மடிவா விட்டுட்டோம். பாருங்க, இன்னொரு கழுவி போட்டு ஊத்தி போட்டு இன்னொரு தண்ணியை விட்டுட்டு திருப்பியும் கழுவி தான் எடுக்க போறோம். இது சரியா ஒரு 12 மணித்தியாலமா இது ஊறட்டுக்கும். இதுக்கு அப்புறம் நாங்கள் அப்புறம் கழுவி எல்லாம் நாங்கள் டேசர்ல தான் திருப்பியும் அடுப்புல அவிய வைக்க போறோம். அப்பேக்குள்ள தொடருவோம். ஏன்னா ஓகே, அதோட அவிய தொடருவோம். இப்ப எங்களுக்கு கடலை நல்ல வடையா ஊறி கொண்டு வந்துட்டு பேக் பண்ணாங்க. ஓகே, காட்டுங்க. சரியான வெயிலும் வரைக்கிறதுனால இந்த கடலையெல்லாம் நல்ல வடிவா ஊறிட்டு இப்ப நாங்க இதை இனிமே நாங்க வடிவா கழுவ போறோம். திருப்பி தண்ணியை திறந்து விடுங்க. வடிவா அலசி கழுவி வேற ஒரு டேசர்ல போட போறேன்.
கடலை நல்ல வடிவா ஊறி நல்ல இதா வந்துடுதா நல்லா வந்திருக்கேன். நல்ல கடலை ஒரிஜினல் ஜம்போ கடலை வாங்கி அவிய போட்டுறாங்க. இந்த தண்ணி அள்ளி வழியால ஊத்துங்க. இந்த வாளியால தண்ணி அள்ளி வழியால ஊத்திட்டு பிறகு திருப்பி தண்ணியை விட்டு கழுவிட்டு நாங்க டேசர்ல போட வேண்டியான. இப்ப வந்து டேசர்ல போட போறாரு. நல்ல வழியா கழுவியாச்சு. இந்தா இது கையால் அள்ளுறா கணக்கு அள்ளு வேலைப்பாடு. இது இப்படி இதால் அள்ளி அள்ளி நாங்க டேசருக்கா போட்டுட்டு அங்க கொண்டே நாங்கள் அவிய வைக்க போறோம். பாருங்க நல்ல வடிவா ஊறி கடலை நல்ல பெருசா வந்துடுது. இது வந்து புல்லா வடிச்சு வடிச்சு எடுக்கணும் இல்ல 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 தண்ணியை விட்டு தானே அவிய வைக்க போறோம். தண்ணி விட்டு தானே அவிய வைக்க போறோம். நாங்கள் புல்லா அள்ளி போட்டு காட்டுவோமே. அள்ளி போட்டு நாங்கள் அங்க அவிய அள்ளி போட்டு அவிய விட்டு காட்டலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடலையில எல்லாம் வடிவா கழுவி அள்ளி கொண்டு வந்துட்டோம். பாருங்க 2 கிலோ. இப்ப பாத்தீங்களா 2 பெரிய டேசருக்குள்ள இருக்குது. இப்ப வந்து நம்ம தூக்கி பெரிய டேசர்ல கொட்ட போறோம். அந்த டேசர்ல கொட்ட போறோம். பாருங்க இப்ப தூக்குங்க புரியுங்க. அப்பாடா சரியான பேரமா கிடக்கு. இனிமே வந்து நாங்க இதுக்குள்ள தண்ணி ஊத்த போறோம். இப்போ வந்து நாங்க தண்ணியை ஊத்தி கொடுவோம். இதுக்குள்ள இப்ப தண்ணி வந்து இதுக்கு மேலால நிக்கணும். கடலைக்கு மேலால இந்த எவ்வளவுக்காக தண்ணி கூட வரும். அப்பதான் நல்லா அவியும். இப்ப வந்து பாருங்க தண்ணி விட்டு கொண்டு முடியுதுண்ணா. தண்ணி எல்லாம் காணும் போல தண்ணி காணும். இப்ப இனிமே இதை நாங்க மூடி விடுவோம் அவியட்டுக்கு. இந்த டேசர் பெருசா பாருங்க. இதுக்கு வந்து எப்படி பார்த்தா ஒரு 50 கிலோ கடலையா வைக்கலாம். பெரிய டேசரா பெரிய டேசர் 50 கிலோ 35-40 அரிசி போடுறோம். 200 பேருக்கிட்ட சமையலுக்கு போடுறோம். நாங்க அரிசி 40 அரிசி போடலாம். 40 கிலோ போடலாம். இப்ப வந்து நாங்க இதை மூடி விடுவோம். அடுப்பை மூடுங்க. இன்னும் அடுப்பு மூட்டி அது என்னன்னு சொன்னா சூடு மட்டும் சொல்லி சூடு பிடிச்சிருந்தானே இது ஒண்ணும் செய்யாது. அப்ப நாங்க இதை மூடி போட்டு அடுப்பு மூடுறாரு. மூடி விட சரியா தண்டை வாழை வந்து அவியா நாங்க இதுக்கு தேவையான வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பமிலி எல்லாம் தயாரிக்கணும். இப்ப டக்குடக்குன்னு வெட்டணும். அப்படியே போட்டு எல்லாத்தையும் தாளிச்சு போட்டு இதுக்குள்ள கடலையை எல்லாம் அள்ளி எடுத்து போட்டு அப்படியே பேக்ல கட்ட போறோம். இப்ப எல்லாம் போட்டு கிண்டி போட்டு இப்ப வந்து நாங்கள் தாளி தான் போடுறதுக்காக செத்தல் மிளகாய் வெட்டி கொண்டு இருக்கிறோம். இனிமே வந்து வெங்காயமும் வெட்ட வேணும். காட்டுங்கோ. இந்த மாதிரிக்கு தான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்ட வேணும். இந்த செத்தல் மிளகாய் வெட்ட வேணும். இந்த பாத்தீங்களா இந்த சின்ன வெட்டி எடுக்க வேணும். தேங்காய் சொட்டு நீங்கள் போடலாம் விரும்பினா. நான் தேங்காய் சொட்டு போடையில கூட கடலைக்கு தேங்காய் சொட்டு வெட்ட ஆக்கள் சாட்டி. அதனால வெங்காயம் வந்து இப்போ 5 கிலோ வெட்ட வேணும். இப்போ முதல் வந்து செத்தல் மிளகாயை நாங்கள் வெட்டி அடுக்கு பண்ணி போட்டு வெங்காயத்தை டக்குன்னு வெட்ட வேண்டியதான். வெட்டி போட்டு கருவேப்பமிலையும் போட்டு தாளிச்சிட்டு இனிமேல் வந்து கடலை அவிய டைம் எடுக்க போகும். இப்போ வச்சு நாங்கள் டைம் எடுக்க போது அவிய விட்டு கடலையும் காட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டு தோண்டு சரியா சுடுகுது. ஐயோ அள்ளி போடுது. நல்லா அள்ளி போடுதா. அப்பா பெரிய ஒரு வேலை தான். இந்த அவிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்கோ. பாப்போம் அவிஞ்சிட்டு தோண்டு கொஞ்சம் அவிய கிடக்கு. ஆனா ஓகே அந்த முட்டுக்காய் பருவத்திலடாக்கா நாங்கள் மூடி விடுவோம். இன்னும் கிடக்குற கடலையும் நல்ல வடிவா அவியாட்டுக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து அங்கால வெங்காயம் பட்டி கொண்டிருக்கார் பாருங்க. சரியான வேலைப்பாடு. இந்த கடலை அவி பண்ணா சும்மா இல்லை. இப்ப அவரும் வந்து வெங்காயம் பட்டி கொண்டிருக்கார். இப்ப நானும் மிச்சத்துக்கு வெங்காயத்தை வெட்டுவோம். சேர்ந்து செத்தல் மிளகாயெல்லாம் வெட்டிட்டோம். இவன் வந்து வெங்காயத்தை வெட்டுவோம். இவன் வெட்டினா தாளிக்க வேண்டியதானே. இது மேசையில வச்சு வெட்டலாம். நான் வெட்ட மாட்டேன். தான் வெட்டணும் மேசையில வச்சு. ஓகே நான் அதான் மாவட்டத்தை வெட்டினா தேவையில்லை. இப்ப வந்து இது வெங்காயம் வந்து உண்மைக்கு அந்த குட்டி குட்டியா தாளிக்கிற மாதிரி தான் வெட்டுறது. அப்படி வெட்டிடல. அதனால நாங்க நீட்டாவே வெட்டி கொள்றோம். தேங்காய் சொட்டும் போடலாம். ஆனா நாங்கள் போட இல்லை. நீங்க யாரும் கடலைக்கு விரும்பினா போடுங்க. திருப்பியும் இல்ல போட்டா நல்லா இருக்கும். ஆனா அவ்வளவுக்கும் வெட்டணும். தேங்காய் வேணும் அவ்வளவு வெட்டணும். கஷ்டம் வேலைப்பாடு கூடிடும் எங்களுக்கு. கடலை அப்படியே பெரிய டேசர்ல அவிஞ்சோண்டே இருக்குது. இன்னும் நேரமா அவியுது கிடந்து. இப்ப கேஸ்ல தான் நாங்கள் அவிக்கிறோம். இப்ப வந்து நாங்க இந்த வெங்காயத்தை எல்லாம் வெட்டி முடிச்சு போட்டு தாளிக்கைகளை காட்டுவோமா. இப்ப வந்து நாங்கள் அங்கால கடலை அவிஞ்சு முடிய இல்லை. இப்ப மணித்தியால கணக்குல அவியுது. இப்ப 1.5 மணித்தியாலமா அவியுது கிடந்து.
அதை இன்னும் பார்ப்போம். நாங்கள் இன்னும் அவிஞ்சிருக்கும் கொஞ்சம் அவிய கிடக்கண்டபடியா விட்டு நான் முட்டுக்கேண்டோம். இப்போ அடுத்ததாவது நாங்கள் தாளிச்சு கொள்ளுவோம். இப்போ அதுக்காக சட்டி வச்சாச்சு எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். இந்த எண்ணெய் வந்து தாளிக்கிற சாமான பேருங்க காட்ட போறோம். இப்போ எண்ணெயை விடுங்க. டெலிஃபோன் கொண்டு அடிக்குதான் பரவாயில்ல. ஓகே, அது டெலிஃபோன் இருக்கட்டுக்கும். இப்போ என்னன்னு சொன்னா 20 லிட்டர் கேனோட நாங்கள் டெய்லி வாங்குற நாங்கள் எப்படி வாங்கினா லாபம்? இந்த எண்ணெய் வந்து இப்படி வாங்கினா தான் எங்களுக்கு லாபம். இப்போ எண்ணெயை விடுவோம். இந்த அவ்வளோ வெங்காயத்துக்கு மூணுமே இப்போ எண்ணெய் இதுக்கு இப்போ 3 லிட்டருக்கு மேலே தேவைப்பட போகுது இப்போ எண்ணெய். இப்போ அந்த எண்ணெய் கொதிக்க விட்டாச்சு. இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போமோ தாளிக்கிறதுக்கு. வாங்கோ, இந்த 2 பெரிய கிண்ணிக்குள்ளே வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாய் பாருங்கோ. நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு உண்மையில சரியான வேலை. அதனால் இப்போ கேக்கின உறவு 2 போட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலையெல்லாம் வடிவாயெல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் பாருங்க. தட்டுப்பட்டியும் இதுக்கண்டு புதுசாக வாங்கினாங்க. இந்த கோயில் விசேஷத்துக்குன்னு சொல்லி புதுசாகவே தட்டுப்பட்டியும் கட்டி வச்சுக்கிறோம். இஞ்சால பார்த்துட்டோம்னா கடுகு நாங்கள் என்னென்னா ஒரு கிண்ணியலுக்குள்ள போடையில என்னென்னா சரியான வேலை எழுப்ப ஒரு கிண்ணியத்து போடலாம். 2 கிளையும் போடையில் அப்படியே தான் வச்சுக்கிறோம். இது வந்து பெருஞ்சீரகம். இவ்வளவு தான் எங்களுக்கு இப்போ இது தாளிக்கிறதுக்கு தேவை. உப்பு வந்து நாங்கள் அதுக்குள்ளேயே போட போகிறோம். உப்பு வந்து காணாட்டா பெந்தரை சோப்பும் போடலாம். இப்போ நாங்கள் வடிக்கைக்குள்ள கல் பையும் போட்டு அதுக்குள்ளே வடிச்சு கொள்ளலாம். இப்போ வந்து எண்ணெய் வடிவாக கொதிக்காட்டுக்கு நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். இந்த இடையில இருக்கா கடலையே பார்ப்போம். என்ன ஒருக்கா பேருங்க அவிஞ்சிட்டு தோண்டு என்ன மாதிரி இருக்கா பார்ப்போம். ஆனால் சுட்டு போடுமா சரியான கொதிக்குது. கவனமா திரவுங்க. ஆமா, எனக்கு ஆவி எல்லாம் வருகுதா? சரியா ஆவி வருகுது. இது சும்மா சுட்டு போடுது. இது சும்மா விளையாட்டு விஷயம் இல்லை. கடலை ஆவி பண்ணா பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அவிக்கிறோம் நாங்கள். என்ன இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்கு. இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்கு. இப்போ வையுங்க. இப்படி பார்த்தீங்களா? இப்போ கொஞ்ச நேரம் ஆவிது கிட்டத்தட்ட இப்போ 1:45 மணி நேரம் ஆக போகுதான். சரியான கிட்ட இல்லை நெருங்கிட்டு போ அவிஞ்சிட்டு மூலடாங்க. பாப்பா இன்னும் கொஞ்சம் கிடக்கு தான் படி மூடிடும். இன்னும் கொஞ்சம் தலை பார்ப்போம். இன்னொரு காமனத்தையும் காணுமென்று நினைக்கிறோம். அதை தாளிக்கு அது சரியா வரும். அப்படிதான் தான் மூடி விட்டு அதை பார்ப்போம். என்ன கொதிச்சுட்டு உப்பு வந்து போடலாம். ஆனா இப்போ இது போட்டாவி ஆவிய கடலை ஆவியாக கிடாக்கட்டும். அது என்ன கொதிச்சுட்டுதா? இல்லை இல்லை என்ன சொட்டு கொதிக்க கிடாது. அப்போ அது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு நாங்கள் வெங்காயத்தை வதக்குவோம். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சுடுது. நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். சுத்தம் போடுது. இது இப்போ அந்த எண்ணெயெல்லாம் கீழால கிடக்கு பாருங்க. இவன் வந்து இந்த வெங்காயம் வந்து அவிஞ்சு கொண்டு வரதான் இந்த எண்ணெய் வந்து தெரியும். அதனால எண்ணெய் டக்குண்டு கூடிடுது. என்னடா குறும்பா தாளிக்கலாம். அதான இப்படி இப்படித்தான் தாளிக்கலாம். இப்போ இது வந்து நல்ல வடிவா எங்களுக்கு வேகட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கடலையே வடிச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் கடலை அவிஞ்சிட்டு வந்துருக்கா பார்ப்போம். அதுக்குள்ள நாம் வந்து உப்பை வட்டுவோம். ஏன்டா உப்பு போடுவோம். இப்போ வந்து ரெடி பண்ணி வெட்டி போட்டு இப்போ வந்து நாங்கள் பாப்போம் அவிஞ்சிட்டு பேரங்க அவிஞ்சிட்டு கொண்டு சரியான ஒக்கியா கிடக்கு. பார்த்து ஓகே அவிஞ்சது போடாங்க சுடுது. ஓகே அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் இந்த பேக்கில் அரைவாசி பேக்கெட் உப்பை போட போகிறோம். ஆனால் அதே காணாதான். ஆனால் காணாதுங்க. காசு மட்டும் காணாது. போடுங்க 10 கிலோ அரைவாசி போடுறது 25 கிலோ. ஆனால் இந்த தண்ணி நாங்கள் வடிக்க போகிறோம். இல்லை தண்ணியோட சேர்ந்து முக்காவாசியை போடுவோம். கொஞ்சத்தை அதுக்கு வெங்காயம் ஓகே முக்காவாசியை போடுவோம். சேர்ந்து கொஞ்சத்தை உப்பா தூவி விடுவோம் மேலானே. ஓகே இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அப்பதான் அந்த தண்ணியோட சேரும். அந்த உப்பு வந்து தண்ணியோட சேரும். இது இப்படியே கொஞ்சம் கொதிச்சு கொண்டு இருக்கட்டும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து எங்களுக்கு பொறிஞ்சு ஒன்று பிரட்டி விடுவோம். அங்கால அதற்குன்றே அறிஞ்சால நான் கின்றேன் பேருங்க வேலையில. இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பெரிய வேலை தானே. சரியான பெரிய வேலை. தம்பி குட்டியதா இருக்கும். தம்பி அங்கால மேல மடிச்சு காட்டுங்க இருக்கும்.
அடிங்க சரியா அடிங்க பாப்போம். தம்பிக்கு பொழுதுபோக்கு அந்த கேன் தான் மேளவும் கேன் அடிங்க அடிங்க அடிங்க. அடிங்க. பாத்தீங்களோ இப்போ வந்து நாங்கள் இது வேகட்டுக்கும் அதுவும் இப்போ கொதிச்சா கொஞ்சம் தலை வடிப்போமே இந்த நிலைமையெல்லாம் சூடு வரையுது அந்த பக்க அது சரியா அதை கூட்டி விட்டுருக்கோம் கேஸ் வந்து பாருங்க அங்கால தொங்கல்ல இஞ்சால தொங்கல்ல வச்சிருக்கோம் வேணாண்டா டக்கண்டு சூடு ஆட்டோ கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி விட்டாச்சுண்டாக்கி சரியான சூடு ஒரு மாதிரிக்கு எங்களுக்கு டைம் கிட்ட வந்து ஒன்று இருக்குது அதுக்குள்ள நாங்கள் இப்போ பை போடணும் இது எல்லாத்தையும் டக்கண்டு தாழ்தம் எல்லாம் போட்டுட்டு முதல் தண்ணிக்கால வழியில் எடுக்கணுமே. அதுக்கு தான் நீங்க இந்த ஆயுதம் கிடாக்கு யோசிக்க தேவையில்ல அள்ளி மலை வந்து எடுக்க வேண்டிய இதே மாதிரி 2 கரண்டி கிடாக்கு. இது வந்து இந்த தாழ்தம் வந்து ஓம் சுக்ராம்பரதம் மண்ட மாதிரி கருவேப்பமில செத்தல் கடுகு சீரகம் எல்லாம் போட வேண்டிய இப்போ கொஞ்சம் தாழ அங்கே வேற ஒரு ஆள் பாருங்க பாய் 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 காட்டுறாரு. ஆனா பாத்தீங்களா குளப்பாடி இல்லை தான் தண்ட வாடமா இருப்பான் அவனுக்கு தெரியும் வீடியோ இந்தியாவில் எடுக்கிறோம்னு சொன்னா அந்த கேன் அடிக்க மாட்டான். இப்ப நாங்க சொன்னபடியா தான் அதுல அடிச்சோம். இப்ப நாங்க வீடியோ நிப்பாட்ட அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க நிக்கும் நாங்க அதை நிப்பாட்டவும் தானா அடிக்க தொடங்குவோம். அதுக்காண்ட அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்ப வந்து எங்களுக்கு கடலையெல்லாம் அந்த உப்பெல்லாம் ஊறி வழிவா வந்துட்டு நான் வந்து அந்த கிடந்த மிச்ச உப்பும் போட்டுவிட்டேன். என்னென்னு சொன்னா எங்களுக்கு மேலும் சரி வரையில அப்படியே போட்டு விட்டுட்டோம் எனக்குத்தானே. இப்போ வந்து நாங்களே அள்ளி கொள்ளுவோம் அள்ளி இந்த டேசருக்குள்ள போடுவோம். இந்த கடலை மாதிரி தான் அந்த வெங்காயமும் பொறிஞ்சு கொண்டு இருக்குது சுத்தியான வேலைப்பாடு அதுவும் பொறிஞ்சு கொண்டே இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் இந்த கண்ணு பேட எடுத்தோம்னா டக்கண்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி வடிதா வடிவா ஓ வடி. இப்போ வாங்கோ இதுக்குள்ள டேசருக்குள்ள போடுவோம். இதெல்லாம் ஒரு நுணுக்கமான வேலை இல்லாட்டி கஷ்டம் இல்லை எவ்வளவு அள்ளி வடிக்கிறேன்டா. உங்க அடுப்பு நாங்க நிப்பாட்டலாமே என்னத்தை இந்த கேஸ் அடுப்பு நிக்கலாங்கட பக்கத்துல நிக்கலாங்கட அள்ளுது ரைட் நிப்பாட்டியாச்சு. செட்டியான வேலைப்பாடு. நாங்க இது எவ்வளோ அள்ளி போட்டு காட்டுவோம். ஓ அள்ளுவோம் அள்ளிட்டு ஓகே. இப்போ வந்து இங்கே பாருங்க எல்லாமே எடுத்தாச்சு ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள கடையில. ஆனா இது வந்து சரியான கொதியா கிடக்கு தம்பி சில இருக்குல்ல வேற வந்தாண்ட தண்ணி அள்ளி நாங்களும் ஊற்றணும். அதுன்னு பார்க்க இப்போ இருக்கா மூடி விடுவோம் வேண்டாம் எங்களுக்கும் சரியா சுடுவது. இதை மூடி விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி யாரும் எடுத்து ஊற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கடலையும் எடுத்துட்டோம் பார்த்து அதே 2 டேசர்லையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இந்த மூடி மெல்லிசா அந்த காத்தும் பிடிக்கணும் மேலே வேர்த்து போடும் கடலை மெல்லிசா வச்சு விடுங்க மேலால சும்மா மேலால வையும். நாங்க பக்கத்துல அங்கால பாருங்க இப்ப வெங்காயம் வந்து இன்னும் பொறிஞ்சு முடியல பாருங்க எவ்வளவு நேரமா பொரியுது இந்த வெங்காயம் எவ்வளவு நேரமா கிடந்த இனிமே இந்த ஒரு அவிஞ்சு கொண்டு முடிய தண்ணி வந்து கீழே விழ டக்குன்னு பொறிஞ்சிடும். இது வந்து பொரியத்தான் நாங்கள் இனிமே அதுக்குள்ள கொட்டி சரி கொட்டியெல்லாம் கிண்டி விட்டுட்டு பேக் பண்ண. சரி இப்போ எங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து கிட்ட வந்துடுது பதமா. இந்த கட்டு வச்சு நாங்கள் கருவேப்பமிலையே போட்டுக்கொள்ளுவோம். செத்தல் மிளகா டக்குன்னு கருவிடுவோம் அதனால கருவேப்பமிலையை முதல் போடுவோம். வேம்படிவா இருக்கா வதக்கி விடுவோம். இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து கடுகை போடுவோம். இதை நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். இந்த கடுகு வந்து நல்ல வடிவாக படித்து கொண்டு வருது. இப்போ வந்து நாங்கள் செத்தல் மிளகாயையும் போட்டுக்கொள்வோம்.
பாருங்க வதங்கி கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சொட்டு வதங்க நாங்கள் இப்படியே கொண்டு போய் கடலைகளை போடுவோம். இனிமே வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ளலாம். நிப்பாட்டி கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் எங்களுக்கு வதங்கினா காணும். இனிமேல் ரக்குங்கோ, சட்டியை ரக்கி கீழே வைங்கோ. வச்சுட்டு நாங்கள் கடலைகளை போட்டுக்கொள்வோம். ரக்கி அங்கே வைங்க. உங்களை பேய் இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து நீங்கள் கடலைகளை போடுங்க. எல்லாத்தையும் மல்லியல்லி எண்ணெயை கொஞ்சம் அளவா வடிச்சு போடுங்க. பிரச்சனை இல்லையா? இது பெரிய வேலை தானே. இதுக்கெல்லாம் எண்ணெய் கட்டுமட்டா விட்டு கிளக்கலாம். ரெண்டு கிளை மாறி மாறி போடும். எண்ணெய் இருக்குதாங்க நாங்கள் நியாயமா இதுக்குள்ள. இப்போ வந்து நாங்கள் இந்த ஒண்டை கிண்டுவோம். முதல் ஒரு டேசருக்குள்ள போட்டுட்டோம். தாளிதம் இல்லாமல் அதை கிண்டி எடுப்போம். ஒடியாங்க கிண்டுங்க. ஆனா இதுக்கு ஆம்பளை எல்லாம் சரி கஷ்டம் கிண்டுறது. தாளிதம் வடிவா காணுமே. வடிவா கீழே பிரட்டி கிண்டுங்க. ஆனா தேங்காய் சொட்டு போட்டா நல்லா தான் இருந்திருக்கும். அதுக்கு 10 தேங்காய் ராக்கள். அதுதான் இப்ப இதெல்லாம் நாங்க கடலையோட தாளிதம் எல்லாம் சேர்த்துட்டோம். இஞ்சால மெட்ட காட்டுங்கோ. மெட்ட டேசரு அதையும் கிண்டோணும். வடிவா கிண்டுங்கோ. உண்மையில செட்டியான வேலையா போச்சுன்னா உண்டைக்கு வேலை, நேற்று ஒரு வேலை, ஒவ்வொரு நாளும் வேலை தான். இப்ப கொஞ்சம் வேலை கூடிட்டு. ஓ, நல்ல வடிவா கிண்டோணும். அப்பதான் எல்லாத்தோடையும் சேரும். என்ன ஆனா ஏதோ ரெண்டுக்கும் ஒரே அளவுல போட்டுட்டோம். தாளிதத்தை நல்ல பார்வையா கிடக்கு. இதை அப்படியே கிண்டி போட்டு கொஞ்ச நேரத்தை ஆற விட்டு முதல்ல ஒரு டீயோ பிளேண்டியோ குடிக்கணும். டீ கொண்டு ஆத்தி விடுவோம். ஏலாதுண்டேங்க டீ கொண்டு ஆத்திடுவோம். நாங்க பழமையா பின்னரங்கள்ல டீ ஆத்துறையில இன்றைக்கு சரியா புளிச்சு போடுது நாங்கள். இப்ப வந்து நாங்கள் எல்லாமே தாளிதம் எல்லாம் போட்டு கிண்டி இப்ப பேக்கிங் போடுறது ஆயத்தமா வந்து நிக்கிறோம். இங்க பாருங்க, பேக்கிங் பையடுங்கோ. பொலித்தீன் எடுத்து கொண்டு வைங்க. இந்த இதுக்குள்ள பொலித்தீன் நல்லா போடுவோம். இதுக்குள்ள போடுறாங்க. அதை வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் அளவளவா போட போறோம். சக்கரை கண்டிப்பா எங்களுக்கு இப்ப எத்தனை மணி? 6 மணி ஆகுதுண்ணா. 6 மணி ஆகுது. இப்ப இந்த ஒரு மாதிரி அதில் கொடுப்போம். எங்க ரசியங்குடிக்கும் கோயிலுக்கு போக வலிக்கிட்டானா ஆயில போயிடுங்க. அந்த கதிரையில நீங்க அவன் சொல்லல அங்க. இப்ப நாங்கள் இப்படி ஒரு கரண்டி இல்ல ஒரு கரண்டி இல்லை, 2 கரண்டி போடுவோம். இதால 2 கரண்டி. இதால 2 கரண்டி போட்டுட்டு இப்படி கட்டிட வேண்டியதா. மலாண்டு கட்ட வேண்டியதா. இந்தாங்க இந்த இப்படி எனக்கு எடுத்துட்டாங்க டக்கண்டு. இல்லாட சோட்டு கூட்டி கிண்டி கொஞ்சம் தண்ணியை வச்சிட்டு இருந்தா. இல்ல தண்ணி இல்லை, தொடக்கூடாது. இந்த அவசரத்துக்கு இந்த சொப்பினையும் எடுக்கலாம். எடுத்து தாங்க அவசரத்துக்கு கிடைக்கலாம். இன்றைக்கு இவ்வளோ கட்டி முடிய இவ்வளோ நேரம் சொல்ல போகுது. ஆனால் அங்கே ஒரு 8 மணிக்கு பூஜைக்கு கொடுக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் வேலையை கொடுத்துருவோணுமே. இது வந்து முதல் ஒரு ஆள் சென்னதி கோயில்ல ஒரு ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்துனாங்க. ஒரு அவன் நேர்த்தி கடனுக்காக எங்கள் மூலமா ஆர்டர் பண்ணி செய்தவே. இது வந்து இன்னும் ஒரு ஆக்கள் நேர்த்தி கடனுக்காக என்னண்டு இது வந்து இன்னொரு ஆக்கள் அவன் நேர்த்தி கடனுக்காக வெளிநாட்டுல இருந்து சூசில இருந்து அவியல் ஒவ்வொரு வருஷமும் செய்யறவியல். அவன் அப்பா இப்ப இல்லாத இதாண்டினா பிறகு இப்ப எங்கள்கிட்ட சொல்லி இதை செய்யணும். அப்ப அதனால நாங்கள் இப்ப இந்த முறை அந்த ஓடராண்டை செய்தது வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டேன். எப்படி தருவீங்க? வருஷம் திருவிழாக்கு செய்கிறார்கள்லாம் எங்களுக்கு ஓடரை தந்தது. இந்த கோயில்ல வந்து சுவாமி வடக்கு வீதியில நின்று அந்த மேள கச்சேரியில் நடக்கிற நேரத்துக்கு அங்க இந்த கடலையை வந்து அங்க பக்தர்களுக்கு கொடுக்குறதுக்காக நாங்கள் இந்த எங்கள்கிட்ட இதை தந்திருக்கு. இப்ப இந்த கடலை பேக்கெட் வந்து இப்ப எங்களுக்கு 600-700க்கு மேல வரப்போகுது. என்னன்னு சொன்னா இதால 2 கரண்டி, ஒரு கரண்டி போட்டா கொஞ்சம் தானே. 2 கரண்டி போட்டாதான் நல்ல பொலிவா
கொடுத்து கொள்ளிக்கணும் வேணும். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு அரைவாசி கட்டி போட்டு தொடருவோமா? அரைவாசி கட்டி போட்டு தொடருவோம். நீங்கள் என்னென்னு சொன்னால் யாரும் இதே மாதிரி உங்களுக்கு நேர்த்தி கடன்கள் ஏதாவது இருந்து நாங்கள் அண்டே சொன்ன மாதிரி திருப்பி நீங்கள் சொன்னதோ இல்லைங்க கொடுக்குறது உங்களுக்கு இப்படியான நேர்த்தி ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த அதுக்குரிய இதுகள் எல்லாம் நாங்கள் செய்து தருவோம். பாருங்க, கட்ட கட்ட முடியுது இல்லை, அப்படியே கட்டிக்கொண்டே இருக்கிறோம். அங்கே காட்டுங்க, கட்டின சொத்துங்களே அங்கே கட்ட கட்ட கட்டிக்கொண்டே இருக்கிறோம். அப்படியே அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. கட்டவே 1.5 மணி அலைஞ்சல போகுது, அவ்வளோ நேரம் எடுக்குது. நாங்கள் கட்டி கட்டி போட்டு உண்மையில எல்லாருக்கும் அளவளா வச்சு கட்டத்தானே வேணும். அள்ளிக்கு கட்டவும் இல்லாது எல்லாருக்கும். அள்ளியும் கட்டலாம், அது நாங்கள் எவ்வளவு அளவா தானே எடுத்து கட்டலாம். எல்லாருக்கும் அங்க பகிர்ந்து கொடுக்கணுமே. என்னென்றால் நாங்கள் இந்த இடையில முதல் கடலையெல்லாம் வச்சு தாளித்த இடையிலேயே எல்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டோம். நாங்க அதை காட்டையில நாங்க டீ எல்லாம் குடிச்சிட்டோம். குடிச்சு அதுக்குள்ள 2 ஓடர்னா கோடுகள் வந்து மாறி 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 ஒரே போன் அடி எல்லாரும். உண்மையில என்னன்னு சொல்ற, ஒருத்தரும் கோவிக்காதீங்க. என்னன்னா நாங்கள் அடிச்சாலும் நீங்க திருப்பியும் அடியுங்க, விடாதீங்க, அடியுங்க. நாங்க எடுப்போம், எப்படியாவது எடுப்போம். நாங்க மிஸ்கோலை பார்த்து எடுப்போம். சில நேரத்துல நீங்க அடிச்சது எடுக்க இல்லையா நீங்க கோவிக்காங்கோ வேலை சரியான வேலை. அப்ப அதை பார்த்தா நீங்க சில நேரம் எடுத்து திருப்பி சொல்லலாம். ஓடர் சொன்னாக்களும் ஞாபகப்படுத்துறா பயப்படாம எடுத்து ஞாபகப்படுத்துங்கோ. நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். இருந்தாலும் இல்ல சில பேர் என்னடா இப்ப எடுக்கணும் இல்லே ஓர்டரை கொடுத்தா என்ன தருவின மட்டும் நினைக்காதுங்க. நாங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம் மட்டும் சொன்னா அதை என்ன செய்வாங்க, கண்டிப்பா அதை முடிச்சுதான் அதை விடுவோம். அதை முடிச்சுதான் நாங்க அடுத்த வேலை தொடங்குவோம். அதே கொப்பில எல்லாம் எழுதிடுவோம். அதே மாதிரி தான் நாங்கள் பாசலும் இப்ப 2-3 பேர் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப முதல் எடுத்த ஆர்டர் ஆகல கொடுத்து முடிச்சு கொண்டு பாசல் லண்டன்ல இருந்து ஒரு அம்மா சொன்னோம். அவங்க சொன்னாங்க, அம்மா 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுங்க, மற்ற ஓர்டரை முடிச்சுட்டு அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 3 நாள் கழிச்சு அடிக்கிறோம். அதோட இது வெளிநாட்டு மக்கள் மட்டும் எடுக்கல, உறவுகள் கூட இந்த கொழும்புல இருந்து கூட இப்ப கொழும்புக்கு வேணும் போறோம். ஆட்டுப்பட்டி தெருவில் ஒரு ஐயா இருக்கிறார், அவருக்கு கணக்க சாமான் சொல்லி இருக்கிறார், கன சாமான் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. எல்லாரும் சரக்கு பொருள்களுக்கும் கூட சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்துலயும் கூட கூட சரக்கு பொருள். அதுவும் நாங்க உங்களுக்கு ஒரு கட்டிங் போடுவோம். இப்ப வந்து இதுலயே கதைச்சு கொண்டிருக்காமலுக்கு நாங்கள் திருப்பவும் போட்டுட்டு காட்டுவோம். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சொப்பினுக்களையெல்லாம் போட்டு கட்டியாச்சு. உண்மையில சரியான ஒரு வேலைப்பாடு தானே. கஷ்டப்பட்டு போனோம். சரி, ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம் தான். இல்ல கஷ்டப்பட்டாலும் அது கடவுளுக்கு தானே. அது சந்தோஷம், பிரச்சனை இல்லை. உண்மையில பெரிய இதா இருக்குது. இப்ப வந்து இனிமேதான் கொண்டு போறாரு. கொண்டு போய் அந்த கோயில்ல கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப என்ன சொன்னா, 8 மணிக்கு சுவாமி சுத்தி கொண்டு வரைக்குள்ள அந்த வடக்கு வாசல்ல வச்சு இது கொடுக்குற எல்லாருக்குமே. எங்களுக்கு நேரம் ஒரு 6:30 ஆகுது. சரி, இன்னொரு 1/2 மணி அதுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி போட்டு நாங்கள் ஆட்டோல கொண்டு அங்க கொடுத்து விட்டால் நாங்க நினைச்சதை விட பக்கெட் கூட வந்திருக்கேன். நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேல வந்திருக்கு, பக்கெட்டா கணக்கம் வந்திருக்கு. ஓகே, இப்ப வந்து நாங்க இதை வந்து நாங்க சாப்பிட்டு காட்டல. ஏன்னு சொன்னா, இந்த கோயிலுக்கு போய் சேர்ந்து கோயில்ல வந்து எல்லா அடியார்களும் சாப்பிடணுமே. சாப்பிட்ட பிறகு நாங்களும் கொஞ்சம் வச்சிருக்கிறோமா, வெக்கையாளி அண்டில கொஞ்சம் நாங்க சாப்பிடுறதுக்கு வச்சிருக்கிறோம். இப்ப இதை கோயில கொடுத்துட்டு வந்து அங்க இதால நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். தம்பி எல்லாம் வழிகிட்டு நிக்கிறார் போறதுக்கு கோயிலுக்கு. இப்ப வந்து இதை நாங்கள் ஒரு கொட்டியோ ஒரு டேசர்லயோ தான் வச்சு கொண்டு போறோம். என்னன்னு சொன்னா, உண்மையிலே இப்படியே வீடியோ முடிக்க போறோம். இல்லாம கலாச்சி போலாம். இப்படியே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். ஓகே, சரி, நன்றி. உறவுகளே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இதுக்குரிய கருத்தை நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. ஓகே, பாய் பாய்.